அன்புடன் சாந்திமன். நீட் 2025 எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே பயப்படுற ஒரு விஷயம் அப்படி இருக்குது அப்படின்னா அது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான். இது மறுக்க முடியாத உண்மை கூட தான். ஆனால் கொஞ்சம் நம்ம டைம் ஒதுக்கி அதுக்கானதை சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஜஸ்ட் லைக் தட்டாக உங்களால் பண்ண முடியும். அப்படி விரும்புகிறீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 10 to 12 கொஷின்ஸ் நியூமெரிக்கல் பேஸ்டு கொஷினை கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூமெரிக்கல் பேஸ்டு கொஷின்ஸ் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் அதை பார்த்தோன்னே இருக்கிற நம்பர்லாம் பார்த்தோன்னே இது ஃபார்முலாவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அதை ஜஸ்ட் தொட்டு கூட பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு கஷ்டமான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உட்காந்து நம்ம மண்டே போய் உடச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது மாதிரி இருக்காது இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். அப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் தேவை. 12-13 கொஷினை ஜஸ்ட் லைக் தட்டாக நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதில் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டியது ஃபார்முலா. ஸோ எல்லா என்னென்ன சாப்டர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்குதோ அதுக்கான ஃபார்முலாவெல்லாம் ஒரு பேப்பரில் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி அந்த ஃபார்முலாவை படிக்க உங்களுக்கு அந்த ஃபார்முலா மேலே எந்த விதமான குழப்பமும் இருக்காது. அப்புறம் எக்ஸாமில் நீங்கள் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து அதை நியூமெரிக்கல் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாவது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது யூனிட்டில். ஏன்னா பொதுவாக நேனோமீட்டரில் கொடுத்து மீட்டரில் இருந்துருக்கலாம், இல்லாட்டினா கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு கேட்டிருக்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்காம வெறும் ஃபார்முலாவை மட்டும் இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு வந்து விழுந்துடும். ஸோ அதனால் அதை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். அடுத்தது கிராஃப் சம்மந்தமான எந்த ஒரு நீங்கள் உங்களுடைய லெசனில் நீங்கள் கிராஃபில் பார்ப்பீங்க இல்லையா, கோல்டாஸ்லாவில் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அரினீஸ் ஈக்குவேஷன்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எந்த மாதிரி இதிலலாம் நீங்கள் கிராஃபை பார்க்குறீங்களோ ஸோ அந்த கிராஃப்லாம் அதனுடைய ரிலேஷன் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியும் ஈஸியாக நீங்கள் வந்து அந்த கிராஃபுடைய ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுத முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணுனா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கிடையாது. ஈஸியாக எல்லா கொஷனையும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அட்டெண்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக நம்ம மார்க் எடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.